ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸில் பார்ட் 2 சைக்காலஜியில் வந்து யூனிட் 1ல் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 அப்படின்னு எடுத்தோம்னா, மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். உளவியல் என்னும் சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. கிரேக்க மொழி. சைக்கி என்பது டேஸ் குறிக்கும் சொல். உயிரை குறிக்கும் சொல். லோக்கஸ் என்பது டேஸ் குறிக்கும் சொல். அறிவியலை குறிக்கும் சொல். 4வது கொஸ்டின். உளவியல் என்பது மனதை பற்றிய அறிவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ். 5வது கொஸ்டின் பார்க்குறோம். உளவியல் என்பது அறிவியல் பூர்வமான மிதச் செய்கைகளின் அறிவே என்று கூறியவர் டிச்னர். 6வது கொஸ்டின் பார்க்குறோம். உளவியல் என்பது அனுபவத்தால் அறியப்படுகின்ற ஐயத்துக்கு இடமற்ற மனித மனத்தை பற்றிய அறிவு என்று கூறியவர் மெக்டூகல். இந்த யாரோட கூற்று அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதாவது முக்கியமான ஒன்வடி இதெல்லாமே படிச்சுக்கோங்க. ஒரு கூற்றை கொடுத்து இது யார் வந்து கூறினவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. 7வது கொஸ்டின். ஆன்மா, மனம் போன்றவற்றை ஆராயும் இயல் உளவியல். 8வது கொஸ்டின். மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு நெறிப்பிரல் உளவியல். இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒன்வேர்டு. 9வது கொஸ்டின். வளர்ச்சி உளவியலின் தந்தை ஜான் பியாஜே. அடுத்து 10வது கொஸ்டின். மனித வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பது மரபு மற்றும் சூழல். அடுத்து 11வது கொஸ்டின். சூழ்நிலையின் உதவி கொண்டு பேரறிஞர்களாகவோ பெருங்குற்றவாளிகளாகவோ குழந்தைகளை மாற்ற முடியும் என்று கூறியவர் வாட்சன். ஜேபி வாட்சன் அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒன்வேர்டு. இதுக்கு முன்னாடி ஒன்வேர்டில் கேட்டிருக்காங்க டெஸ்ட்டில் வந்துட்டு. அடுத்து 12வது கொஸ்டின். மனித வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் காரணி சூழ்நிலை. அடுத்து 13வது கொஸ்டின். உடல் வளர்ச்சி வேகம் மிகுந்து காணப்படும் பருவம் குமரப்பருவம். 14வது கொஸ்டின். சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்த உளவியல் அறிஞர் கெல்லாக். 15வது கொஸ்டின். ஒவ்வொரு உயிரணுவிலும் டேஸ் ஜோடி குச்சி போன்ற குரோமோசோம்கள் உள்ளன. 23 ஜோடி. 16வது கொஸ்டின். பெண்ணின் உயிரணுவில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்கள் டேக்ஸ் என்ற வகையை சார்ந்ததாகும். பெண்ணோட குரோமோசோம் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆணின் உயிரணுவில் கடைசி ஜோடியான 23வது ஜோடியில் டேஸ் என்ற இருவகை குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. XY. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 18வது கொஸ்டின். மனித செல்லின் 23 ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகையாய் XX என்று அமைந்தால் டேஸும் XY என்று அடைந்தால் டேஸும் பிறப்பதாக பிறப்பு வந்து ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. XS அமைந்தால் அப்படின்னா பெண்ணாகவும், XY என்று அமைந்தால் வந்து ஆணாகவும் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 19வது கொஸ்டின். ஒரு குழந்தையின் உடல் அமைப்பு, தோற்றம், பருமன், உயரம், நிறம் ஆகியன மரபு கூறுகளான ஜீன்களால் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒரு குழந்தையோட அந்த பாடி அப்பியரன்ஸ் வந்து ஜீன்களால் வந்து நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து 20வது கொஸ்டின். ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தபோது இவர்களுக்கிடையே நுண்ணறிவு ஈவு அந்த உறவு அப்படின்னு பார்த்தோம்னா R=0.87 அப்படிங்கிற லெவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 21வது கொஸ்டின். வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட போது நுண்ணறிவு ஈவோட உறவு பார்த்தோம்னா R=0.75 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஒன்வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 22வது கொஸ்டின். சம வயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட போது நுண்ணறிவு ஈவுகளோட உறவுன்னு பார்த்தோம்னா R=0.25 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து 23வது கொஸ்டின். வெவ்வேறு சூழலில் வளர்த்த போது நுண்ணறிவு ஈவுகளின் உறவு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. 24வது கொஸ்டின். உடல் வளர்ச்சியின் இரு கூறுகள் என்னென்னு பார்த்தோம்னா உடற்கூறு வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி அப்படிங்கிற இரு கூறுகளை வந்து காணப்படுது. அடுத்து 25வது கொஸ்டின். சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகல் டேஸ் எனப்படும் ஒழுக்க வளர்ச்சி. அடுத்து 26வது கொஸ்டின். வளர்ச்சி சார் செயல்கள் எழும் அடிப்படைகள் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 27வது கொஸ்டின். மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையாக மொழியியல் வல்லுநர்கள் டேஸ் திறன்களை கூறுகின்றனர். ஒரு 4 திறன்கள் வந்து குறிப்பிட்றாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். அடுத்து 28வது கொஸ்டின். கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் டேஸ் மடங்கு பெரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8500 மடங்கு வந்து பெரியதாக காணப்படுது. அடுத்து 29வது கொஸ்டின். மனித வளர்ச்சியை டேஸ் பருவங்களாக பிரிக்கலாம். 8 பருவங்களாக வந்து பிரிக்கலாம். 30வது கொஸ்டின். சிசு பருவம் என்பது அதாவது அந்த 8 பருவம் எப்படி அந்த ஆண்டுகள் வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது. இதிலேருந்து ஒரு ஒன்வேர்டு வரும், நோட் பண்ணிக்கோங்க. சிசு பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது கருவுற்றதுலேருந்து 1 ஆண்டுகள் வரை அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பு. அடுத்து குறுநடை பருவம் அப்படின்னு எடுத்தோம்னா 1 வயது முதல் 3 வயது வரை. அடுத்து பள்ளி முன் பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வயது முதல் 6 வயது வரை. அடுத்து பள்ளி பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வயது முதல் 10 வயது வரை. அடுத்து குமர பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வயது முதல் 20 வயது வரை. வாலிப பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 வயது முதல் 40 வயது வரை. வாலிப முதுமை இடைப்பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 40 to 60 ஆண்டுகள் வந்து குறிப்பிட்றாங்க.
அடுத்து முதுமை பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு மேல் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க, 60 வயசுக்கு மேலேன்னு சொல்லிட்டு. அடுத்து பிறந்த குழந்தையின் சராசரி உயரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 50 சென்டிமீட்டர். அடுத்து 39 கொஸ்டின், டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்தோம்னா மரியா மாண்டிசோரி அவர்கள். அடுத்து 40 கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஸ் பிரிவு 14 வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 45. அடுத்து 41 கொஸ்டின், துவக்க நிலை மாணவர்களுக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர் யார், அந்த கூற்று கூறியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரஃபல் அவர்கள். அடுத்து 42 கொஸ்டின், கற்றலில் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள். அடுத்து 43வது கொஸ்டின் பார்க்குறோம், ரூசோவின் கல்வி தத்துவமானது எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை கொள்கை முறை அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுது. அடுத்து 44வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவங்க தான் இருந்திருக்கிறாங்க கல்வி மந்திரியாக. அடுத்து 45வது கொஸ்டின், பிறந்த குழந்தையின் சராசரி எடை அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோகிராம். பிறந்த குழந்தையோட சராசரி எடை அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோகிராம். நம்ம உயரம் பார்த்தோம்னா 50 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 46வது கொஸ்டின், டேஸ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று ஸ்டான்லி ஹால் கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரப்பருவம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டான்லி ஹால் வந்துட்டு குமரப்பருவம் அப்படிங்கிறது வந்து மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்த பருவமாக காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அடுத்து 47வது கொஸ்டின், கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்று கருத்துக்குடையவர் பார்த்தோம்னா ஜான் டூயி. அடுத்து 48வது கொஸ்டின், முழுமையான வளர்ச்சி என்பது டேஸ் உடல் மற்றும் உள வளர்ச்சி சார்ந்தது தான் முழுமையான வளர்ச்சின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 49வது கொஸ்டின், இலவச கட்டாய கல்வி எந்த வயது வரை இந்தியாவில் வழங்கப்படுகிறது, 14 வயது வரை வந்து இந்தியாவில் வந்து வழங்கப்படுது. அடுத்து 50வது கொஸ்டின், சமூக ஒப்பந்தம் நூலை எழுதியவர் வந்து ரூசோ. இப்போ வந்து அந்த யூனிட் 1ல் உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.